என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு, ஒரு மாதம் பெண்டிங் வீடியோ இது. ரொம்ப நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த வீடியோ வேறு. என்னாச்சுனான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதை பற்றி பேசிடலாம், ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி ஒன்று வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஒன்றும் இல்லை, நாம் தமிழர்லேருந்து வெளியில் வந்துட்டேன். என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். என்னென்னா, என் அரசியல் ஆசானுடன் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். போன மாதம் இன்றைக்கி ஐடி விங்கோட ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. ஸோ நான் அதை போய் அட்டன் பண்ணிட்டு சீமான் அண்ணனோட ஒரு புகைப்படம் எடுத்திருந்தேன். ஸோ அதை தான் வந்து என்னோடய சோஷியல் மீடியாஸில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்த ஒரு 3-4 நாளில் என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஒரு மாதிரி சைலண்ட்டாக இல்லாம், இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ எதுக்கு நம்ம சைலண்ட்டாக இருக்கணும், நம்மளோட ஸ்டாண்டை நம்ம சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி போஸ்ட்லாம் நான் போட்டிருந்தேன். ஸோ அப்போவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே எல்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இருந்தால் சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து உதயநிதி சீமான் அண்ணாவனோட ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் மீட் பண்ணதுலேருந்து தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அண்ணன் வந்து கௌதமன்ற ஒரு டேரக்டர் மேரேஜுக்கு போயிருந்தார். ஸோ அந்த டைமில் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர். ஸோ ஸ்டாலினை மீட் பண்ணுறது, வைகோவை மீட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல. சரி ஓகே, எப்பவும் போல் இது ஒரு மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். மீன்ஸ் என்ன சொல்கிறது, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நாம் தமிழரில். ஸோ அதை கடந்து போயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து உதயநிதியோட மீட் பண்ணது கல்யாண ஃபங்க்ஷனில். அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயமா எனக்கு பட்டுச்சு. என்னென்னா, அது வந்து ஒரு திமுக நிர்வாகியோட ஒரு கல்யாணம். அந்த நிர்வாகியோட கல்யாணத்துக்கு இவர் போகணுன்னு அவசியம் இல்லை. அதையும் மீறி இவர் போயிட்டு உதயநிதியை மீட் பண்ணுற மாதிரி புகைப்படம்லாம் வெளியே வரணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே போயிருந்தாலும் வந்து அது வந்து வேறு மாதிரி அவர் வந்துட்டு இவர் போன மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். பட் ஆனால் அது உதயநிதியோடு மீட் பண்ணுற மாதிரி எதுக்கு புகைப்படம்லாம் வெளில வரணுன்றது ஒரு மாதிரி நெருடலாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அதில் தான் ரொம்ப வந்து ஒரு மாதிரி மன வருத்தத்திற்கு ஒரு உச்சத்துக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா வந்து, ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஸோ அந்த மன வருத்தத்திலே நிறைய நாம் தமிழர் தம்பிகள் இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். இதுக்கு அடுத்தது ஏகலைவன் ஐயா ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. ஸோ இது நான் சொல்கிறதுனால வந்து சப்போஸ் இதை எங்கேயாச்சும் போய் ஷேர் ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் காரணம் மறுபடியும் ஏகலைவன் ஐயான்லாம் யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் தேசியத்தில் ஒரு முன்னோடி அப்படின்னா ஃபஸ்ட்டு மணியரசன் ஐயா, நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஏகலைவன் ஐயாவை ஒரு பெரிய மனுஷனாக நான் பார்ப்பேன். ஸோ அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. ஸோ இந்த மாதிரி தவிர்த்துருக்கலாம், ரொம்ப டீசெண்டாக போடுறாரு அந்த வீடியோ. இந்த மாதிரி வந்து நான் தவிர்த்துருக்கலாம், சீமான் வந்து இந்த மாதிரி பண்ணுறத தவிர்த்துருக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மரியாதை நிமித்தம் மாண்பு அப்படின்னு பேசி தான் நம்ம வந்து மக்களோட அபிமானத்தை பெறாமல் நம்பிக்கையை இழந்து 8%லேருந்து 4% வந்து நிற்கிது. ஸோ இதுக்கு மேலேயும் இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது ரொம்ப டீசெண்டாக வந்து போட்டிருந்தார். அதுக்கு நாம் தமிழர்லேருந்து எல்லாரும் ஒரு முக்கியமான பொறுப்பாளர் தமிழன் செந்தில்நாதன் ஒருத்தர், அவர் ஏகலைவன் ஐயாவை போயிட்டு சில்ற அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பதிவு வந்து வலைத்தளத்தில் போட்டிருந்தார். கண்டினியூஸாக வந்து ஏகலைவன் ஐயாவை டார்கெட் பண்ணி பயங்கரமாக வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஏன்னா ஏகலைவன் ஐயா எப்படி, ஏன்னா வந்து இந்த 2026 தேர்தலில் அவர் களப்பணிலாம் செஞ்சுருக்கார். ஸோ அந்த மாதிரி திருச்சி மாநாட்டில் அவர் போட்ட வீடியோ ஆகட்டும், அவர் ஓப்பனாகவே சொல்லியிருப்பார், திருச்சி மாநாட்டில் வந்து ஒரு 4 மணி 5 மணி வரைக்கும் கூட்டம் இல்லாத போது எனக்கு அப்படியே மனசுலாம் பதறிச்சு. ஐயோ இன்னும் அவ்வளோதானா, நடிகர் பின்னாடி தான் எல்லோரும் இனிமேட்டு இந்த தமிழகம் போயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு பதறிச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ ஃபீல் பண்ணி போட்டிருந்தார். அந்த பேச்சில் வந்து அந்த வீடியோ பார்த்திங்கனாலே அதில் ஒரு
எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்றது புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐயா வந்து அந்த திருச்சி மாநாட்டில் ஒரு 7 மணி போல் கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரு 7 லட்சம் பேர் திரண்டும் போது அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். எனக்கு அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, தமிழ் சமூகம் இன்னும் வந்து மொத்தமாலாம் வந்து இதாகல, நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக பேசியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷனை எல்லாரும் சேர்ந்து வலைதளத்தில் அவதூறாக பேசும்போது, நாம் தமிழர்லேருந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக சீமான் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இல்லை இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு அதை வந்து தடுத்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து எதுவும் தெரியாமல் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. அவர் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அது வந்து இது தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ. ஒரு விஷயம் நாம் தமிழர் என்னென்னா, கட்சியை விட்டு நீ வெளில போயிட்ட, இல்லை நீ அந்த ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து வெளியில் வந்துட்ட அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பட்டம் துரோகி பட்டம் கட்டிடுவானுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நீ துரோகி அப்படின்றவானுங்க. ஏன்னா முந்தானத்து வரையும் நீ நானும் ஒன்றா தான்டா பேசிட்டு இருக்கோம். இப்போ என்னடா சடனாக துரோகின்ற அப்படின்னா, அதெல்லாம் இல்லைடா, எங்கள் அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ணலான்னு நீ துரோகிடா அப்படின்ற மாதிரி பேசிடுவானுங்க. அதை நானும் பேசியிருக்கேன், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஒரு கட்டமைப்பு உள்ளேருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இது நடந்துச்சா, அவரோட சாதிய ரீதியிலே தாக்குறதுக்கு அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ ஸோ எந்த அளவுக்கு நம்ம டாக்ஸிக்காக இருக்கோன்றது நாம் தமிழர் தம்பிகள் வந்து தயவு செஞ்சு உணர ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வெளியில் வந்துட்டு பிறகு தான் தெரியுது. அதுக்கடுத்தது வந்து அதை தொடர்ச்சியாக வந்து ஐயா வழக்கறிஞர் பாசறையோட தலைவராக செயலாளரான்னு எனக்கு சரியாக அந்த போஸ்டிங் என்னன்னு தெரில, சங்கர் அவர்கள் வந்து வெளியே வர்றாரு. அவர் சரியான விளக்கத்தை எதுவும் தரல, எதனால் வெளில வந்தாருன்றதெல்லாம் எனக்கு தெரியல. அவர் வெளியில் வந்து உடனே டிவிக்கில் ஜாயின் பண்ணிட்டார். ஸோ இது வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி வருது. ஃபஸ்ட்டு ஏகலவன ஐயா வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. அதுக்கு வந்து நாம் தமிழர் தரப்புலேருந்து ரொம்ப கேவலமாக விமர்சனம் ஏகலவன் ஐயாவை நோக்கி வைக்கிறாங்க. அதுக்கடுத்தது வழக்கறிஞர் சங்கர் வெளில வர்றாரு. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இயக்குனர் களஞ்சியம் இருக்கார்ல, அவரும் வெளில வர்றாரு. எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் தமிழ் தேசியத்தை நோக்கி இந்த பயணம் போகிற மாதிரி எனக்கு தெரியல, இது வேறு ஏதோ ஒரு பக்கம் போகிற மாதிரி இருக்குது, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில வர்றாரு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு முத்துப்பாண்டி அண்ணா வெளில வர்றாரு. இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தமிழ் தேசியத்துக்காக ரொம்ப உண்மையாக பாடுபட்டவங்க அப்படின்றது சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் வரத்துக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னா வந்து, நாம் தமிழர் வந்து திமுகவோட கொஞ்சம் நட்பு பாராட்டுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இணக்கமாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்து வெளில வந்ததுக்கான ரீசனாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை இது சரியாக போகல அப்படின்ற மனசு எனக்கு அப்போவே பட்டுருச்சு. அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரியாக படல அப்படின்ற விஷயம் வந்து எங்கே படுதுன்னா வந்து, சில பல விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். என்னென்னா தாய்மாமன் சீராகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. எதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி வந்து அரசியல் வேறு, தனி மனித விருப்பு வெறுப்பு வேறன்னு முட்டு கொடுக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் புதுசாக வாங்கின அன்பளிப்பாக கொடுத்த பென்ஸு கார் ஆகட்டும், இல்லை வந்து இப்போது எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, 2 கிரவுண்டு நிலம் பக்கத்துலேயே வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அது வந்து பவர் ஆஃப் அட்டார்னி யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் பாசறையில் இருக்கிற ரூபனுக்குன்றவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு விட்னஸ் யார் கையெழுத்து போட்டிருக்காருன்னா, கும்மிடிப்பூண்டி வேட்பாளராக நின்று அண்ணன் ஸ்ரீதர் போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து தெரில, இதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படிப்பட்ட விஷயமா போகுதுன்னு தெரில. சரி, ஓகே, அது பொய்யாவே இருக்கட்டும். பொய்யா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? சவுக்கு சங்கர் இப்போ ஓப்பனாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வீரலட்சுமிலாம் விட்டுருங்க, அது ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஸோ சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு. இப்போ சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கட்சிக்கு வழக்கறிஞர் பாசறைன்னு ஒன்று இருக்குது, இது அவதூறு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இதை ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு வழக்கு போட்டிருக்கணுமா இல்லையா? மாரிதாஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணார். அப்போ உடனே டிஆர் பாலு என்ன பண்ணார்? அண்ணாமலை மேலே அவதூறு வழக்குன்னு ஒன்று போட்டு அதை அட்லீஸ்ட் ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்களா?
ஏன் இந்த மாதிரி வழக்கறிஞர் பாசறை நாம் தமிழர் கட்சியிலேருந்து வழக்கறிஞர் பாசறையிலேருந்து இந்த மாதிரி இது ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயும் வழக்கே போட மாட்டாங்க. அது இந்த மாதிரி ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டால் தானே அது வந்து உண்மையா இல்லையான்னு மக்களுக்கு தெரிய வரும், மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே வரும். சும்மா சாதாரண காசுலாம் இல்லை, 18 கோடி ரூபாய் அந்த லேண்டுன்னு சவுக்கு சங்கர் சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஏன்னா கட்சிக்காக அவன் அவன் வந்து உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். பர்சனலாகவே நான் சொல்கிறேன், நான் பெங்களூர்லேருந்து திருச்சி வரையும் அந்த மாநாட்டுக்காக வந்தேன். இது வந்து சொல்லி காட்டுறது அப்படின்லாம் இல்லை, பட் பர்சனலாக ஒவ்வொருத்தனுக்கும் அது எவ்வளோ செலவாகிருக்கும். நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவன் என்ன 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 கிடைச்சிட போகுது, அவனுக்கு வந்து கேஷாக ஏதாவது கிடைச்சிட போகுது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து கேஷ்லாம் கிடைக்காது, கேஸ் தான் கிடைக்கும். ஆனால் கட்சி தலைவர் வந்து ஒரு 18 கோடி ரூபாய் லேண்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு தொண்டனுக்கு தெரிஞ்சா அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஹுசைன் ஒரு வேட்பாளர், அவர் வந்து ஒரு தொகுதியில் போட்டிட்டார். என்ன தொகுதின்றது நான் மறந்துட்டேன். அவர் பேசிகிட்டு இருக்காரு, 2026 தேர்தல் பரப்புரையில் பேசிகிட்டு இருக்காரு. டீசல் இல்லாமல், ஜென்ரேட்டரில் டீசல் இல்லாமல் மைக்கு பேசுறது கட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே போகிறதுக்கு அந்த வேட்பாளர்கிட்ட கையில் காசு இல்லை. அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்புனாங்க. அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன், ஒரு டைம் வீடியோ போட்டிருந்தேன். முடிஞ்சால் இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நாம் தமிழரோட ஒவ்வொரு வேட்பாளர்களோட நிலைமையும் இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், அந்த கட்சி வந்து ஒரு அருமையான ஒரு கட்சி, அந்த வேட்பாளர்கள்லாம் அருமையான வேட்பாளர்கள், அந்த கேடர்ஸ்லாம் அவ்வளோ தங்கமான பசங்க. ஒவ்வொருத்தனும் உயிரை கொடுத்து வேலை செய்வான். அண்ணன் சொல்கிற மாதிரி தான், ஒரு நாம் தமிழர் கட்சி தொண்டை வந்து 20 ஆப்போசிட் கட்சி ஆளுங்களுக்கு சமம். அது உண்மை தான். இப்படியாப்பட்ட ஆளுங்களை வச்சுட்டு நீங்கள் இப்போ திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு புரியல. ஆனால் நீங்கள் வந்து இப்போ 8% வாங்கினீங்கன்றது 2026 முன்னாடி வரையும் நான் முதற்கொண்டு பெருமையாக எப்போ சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து, நீங்கள் என்னைக்கு திமுக எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்களோ அன்னைக்கு வரையும் தானே எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. 2024 வரையும் நீங்கள் திமுகவை ஸ்ட்ராங்காக ஆப்போஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை நடிச்சிட்டு இருந்தீங்களான்னு இப்போ எனக்கு டவுட் வருது. ஆனால் 24 வரையும் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அது வரையும் நம்மளோட கட்சி எப்படி வளர்ந்துட்டு இருந்துச்சுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் திமுக எதிர்ப்பு ஸ்ட்ராங்காக எந்த கட்சி வைக்குதோ அந்த கட்சி மட்டும்தான் மக்களோட நன்மதிப்பை பெறும், அந்த கட்சி மட்டும்தான் வளரும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண தாவேகா தான். அவங்க ஸ்ட்ராங்காக திமுகவை நாங்கள் தான் ஒரே எதிரி, எங்களுக்கு திமுக தான் அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னாங்க. மக்களோட நன்மதிப்பை பெற்றாங்க. இப்போ ஆட்சியிலே வந்து உட்காந்துட்டாங்க. நம்மளோட எதிர்ப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. 2024 வரையும் நம்மளோட எதிர்ப்பு கரெக்டாக இருந்துச்சு. மக்கள் நம்மளை நம்பினாங்க. ஓகே, திமுகவை சாலிடாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்பினாங்க. அதனால தான் நம்மளுக்கு எந்த ஒரு பண வலிமை, ஊடக வலிமை, எந்த ஒரு வலிமையும் இல்லாமல் 8% ஓட்டு, 40 லட்சம் ஓட்டுக்கிட்ட நம்ம வாங்கினோம். எப்படி அது? நீங்கள் திமுகவை ஸ்ட்ராங்காக எதிர்த்தீங்க. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம 24 மணி நேரமும் தாவேகாவை எதிர்த்துட்டு இருக்கோம். இது என்ன பிரயோஜனம்னா? 2024 அப்புறம் நீங்கள் யார் எதிர்த்துட்டு இருந்தீங்க? சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், இடும்பவனம் கார்த்தி ஆகட்டும். இடும்பவனம் கார்த்திலாம் இப்போ வந்து ஃபுல் டைமாக தாவேகா எதிர்ப்பு மட்டும்தான் போஸ்ட்டாக வருது. உதயநிதியை கைது பண்ணால் உங்களுக்கு என்னென்ன? நீங்கள் ஏன் வந்து பாஞ்சு குறுக்கால பூந்து சாட்டை துரைமுருகன், செல்வி த்ரிஷான்னு வீடியோ போடுறதாகட்டும், இடும்பவனம் கார்த்தி வந்து இது வந்து இந்த அரசு அந்த அரசுன்னு பேசுகிறதாகட்டும், நீங்கள் வந்து ஒரு அறிக்கையை விடுறீங்க. கைது பண்ணது தப்புன்னு சொல்ல மாட்டீங்க, கைது பண்ணது கரெக்டுன்னு சொல்ல மாட்டீங்க. அப்படியே முன்னுக்கு பின்னா ஏதோ ஒரு முரணான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க பயங்கரமாக. சரி, ஓகே, ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். அது ஷார்ட்ஸ்லேயும் பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2023 கர்நாடகாவில் ஸ்டாலின் அசிங்கப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டீங்களாண்ணே. இதா இருந்தாலும் அவர் எங்கள் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 2026 ஜனநாயகன் ஓடுற தேட்டர்லாம் நம்ம காவிரி தண்ணி கேட்டோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் படத்தெல்லாம் வந்து இது பண்ணாங்களே, கிழிச்சாங்களே. அப்போ ஏன்னு நீங்கள் ஒரு கண்டன அறிக்கை கூட விடல? எதனாலண்ணா? விஜய் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்காம போயிடுச்சா? அப்போ சொன்னது என்ன இருந்தாலும் எனக்கு சிஎம் வந்து ஸ்டாலின் தான் சொன்னீங்களே. அப்போ இப்போ சொல்ல வேண்டியதானுங்க, என்ன இருந்தாலும் எனக்கு சிஎம் விஜய் தான், இப்படிலாம் பண்ணக்கூடாது, கன்னட அமைப்புகளுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேறீங்க? எனக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் போயிட்டீங்க,
திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டீங்க. எப்படின்னா இப்போது எல்லாரும் எப்படி ஆயிட்டானுங்கன்னா வந்து என்ன இருந்தாலும் சரி விஜய் தான் நமக்கு எதிரி அப்படின்னு எல்லா கட்சியும் ஒன் வர்சஸ் ஆல் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லா கட்சியும் திமுக வந்து எதிர்க்கிறது யாருன்னா விஜய, நாம் தமிழர் எதிர்க்கிறது யாருன்னா விஜய, அதிமுக எதிர்க்கிறது யாருன்னா விஜய, காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறதுனால அவங்களால எதுவும் பேச முடியல. விடுதலை சிறுத்தைகள் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் எப்போ போகிறானுங்கன்னு தெரில. அப்புறம் வந்து பாஜக சைலண்ட் மோடில் இருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்றது சுத்தமாக தெரில. நான் என்ன கேட்குறேன், தமிழ் தேசியத்தோட முக்கியமான குறிக்கோள் என்னென்ன? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். தமிழ்நாட்டை தமிழர் இப்போ அவர் தானே ஆண்டுட்டு இருக்காரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டா மட்டும் பத்தாது, கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவீங்க. சரிண்ணே, அண்ணாமலை இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அட்லீஸ்ட் ஒரு வருஷம் டைம் கொடுக்கலாம், இந்த இந்த ஆட்சி எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு வருஷம் சைலண்ட்டாக இருக்கலாம் இல்லைண்ணே. சாட்டை துரைமுருகன்லாம் ஏன் இவ்வளோ வரிஞ்சு கட்டின்னு ஒரு ஏதாவது ஒரு அரசு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அதில் 100 குறைய கண்டுபிடிக்கிறானுங்க உங்கள் கட்சி ஆளுங்க. ஒரு வருஷம் சைலண்ட்டாக இருக்கிறதுல என்னென்ன ஆகிட போகுது? என்ன திராவிட ஆட்சி அமைஞ்சிருச்சு? தமிழ் தமிழர்கள் ஆட்சி தானே அமைஞ்சிருக்கு. தமிழ் தேசிய ஆட்சின்னு நான் என்றைக்குமே சொல்ல வரல. தாவேக்கா ஆட்சி அட்லீஸ்ட் தமிழரோட ஆட்சி அமைஞ்சிருக்குல்ல, அது நீங்கள் சந்தோஷப்படலாம்ல. அந்த சந்தோஷத்தை கூட நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. அவ்வளோ வெறுப்பை காட்டுறீங்க. எதுக்கு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எலெக்ஷன் முடிஞ்சது. நானே என்ன சொன்னேன், போராட்டம்லாம் எதுவும் பண்ண வேணாம், மக்கள் வந்து அவஸ்தைப்படட்டும். ஓகே, அது அந்த நிலைப்பாட்டில் இன்னும் நான் வந்து உறுதியாக தான் இருக்கேன். மக்கள் வந்து போராட்டம் நம்ம பண்ணி நம்மளை அங்கீகரிக்கல, ஓகே. ஆனால் இப்போது மக்கள் ஏன் அங்கீகரிக்கலன்றது புரிஞ்சுதுன்னா, மக்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. எனக்கு தான் லேட்டாக புரிஞ்சிருக்கு. இவனுக்கு வந்து ஏதோ டபுள் கேம் ஆடுறானுங்க அப்படின்றத மக்கள் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கு. மக்களை நான் தற்குறின்னு பேசிட்டேன், ஆனால் மக்கள் தற்குறி இல்லை. மக்கள் தெளிவாக தான் இருந்திருக்கானுங்க. இவனுங்க தப்பானவனுங்க, இவனுங்களுக்கு ஓட்டு போட்டு வர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேட்பாளர்கள் யாருமே இப்பவும் சொல்கிறேன், தப்பான வேட்பாளர்களே கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு ஒரு 90% நாம் தமிழர் வேட்பாளர்கள் எல்லாமே வந்து தூய்மையான தமிழ் தேசியத்தை வளர்க்கணும்னு நினைக்கிற வேட்பாளர்கள் தான். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் மக்கள் வந்து உஷாராக இருந்திருக்காங்க. அதனால தான் நம்மளை நிராகரிச்சிருக்காங்க. 8%லேருந்து 4% மாற்றிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன்னே, இதே மாதிரியே நீங்கள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலே கண்டினியூ பண்ணிங்கன்னா, தாவேக்கா தான் எனக்கு ஒரே எதிரின்னு அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா 4% கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் 2029 தேர்தலில் 2% நீங்கள் ஆயிடுவீங்க. அதுதான் நடக்க போகுது. நீங்கள் சொல்கிறீங்களே இடைத்தேர்தலுக்காக வெறியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக டெபாசிட் தான் போகும். நான் உறுதியாக சொல்கிறேன். கட்சியை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன ப்ராப்பராக என்னென்ன டெவலப் பண்ணியிருக்கோம்? 2019-18 அப்படி இருக்குண்ணே. கொளத்தூர் தொகுதியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தீயாக இருக்கும் தெரியுமா? அவ்வளோ உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்கும். என்னால் போக முடியலையே, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். சரி, எல்லாத்தையும் கலந்துக்க முடியும், இவ்வளோ ஆக்டிவாக வேலை பண்ணுறாங்க, நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன நடக்குது? கட்சி உறுப்பினர் சேர்க்கை முகாம் என்ன நடக்குது? நம்ம பார்ட்டியை டெவலப் பண்ண என்ன பண்ணிகிட்ருக்கோம்? எதுவுமே பண்ணுறதில்ல. எலெக்ஷன் அப்போது சும்மா வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுவோம், சும்மா அந்த டைமில் பரப்புரை பண்ணுவோம், சோஷியல் மீடியாவில் ஃபயர் விடுவோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எப்போ ஆட்சியை பிடிக்க போகிறோம் நம்ம? அதுக்கான முன்னெடுப்பு என்ன பண்ணியிருக்கோம்? எதுவுமே பண்ணுறதில்ல. தமிழ் தேசியம்னு பேசுகிறோம். தமிழ் தேசியத்தை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? சின்ன சின்ன யூடியூபர்லாம் அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மனோஜ் மேடின்னு ஒருத்தர், மனோஜ் முருகன் ஒருத்தர் அவ்வளோ சூப்பராக ஏஐயில் வீடியோ டெவலப் பண்ணிட்டு, அவர் வந்து என்ன சொல்கிறது, பாஸ்டில் வந்து ராஜராஜ சோழன் எப்படி அந்த கோயிலை கட்டியிருப்பார், அப்புறம் வந்து உங்கள் அன்பன் ஹேமந்த், அதுக்கப்புறம் அருண் பிரசாத், சண்டே டிஸ்டர்பர்ஸ், இந்த மாதிரி தமிழ் தேசிய வளர்க்குற யூடியூபர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. தமிழ் நேவிகேஷன் ஒருத்தர் இருந்தார், அவர் என்னன்னாருன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு யூடியூபர்ஸ் கிட்டலாம் நீங்கள் பேசி தமிழை எப்படி வளர்க்கலாம், தமிழோட வரலாறு எப்படி வந்து மீட்டெடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது ஒரு முன்னெடுப்பு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோமா? எதுவுமே பண்ணுறதில்ல. தமிழ் தேசியத்தை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? சும்மா பேசினே இருந்தால் தமிழ் தேசியம் வளர்ந்துருமா? தமிழோட வரலாறு அவ்வளோ இருக்குது, பாறை ஓவியங்கள் அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்போ மீட்டெடுக்க போகிறோம்? அதுக்கான முன்னெடுப்பு அட்லீஸ்ட் இந்த ஒரு தமிழரோட அரசை அமைஞ்சிருக்கு,
விஜய் வந்து உங்களுக்கு எதிரிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. விஜய் அட்லீஸ்ட் நீங்கள் போய் பேசி இப்போ நீங்கள் எடப்பாடி ஐயா கிட்ட பேசி தைப்பூசத்துக்கு விடுமுறை எப்படி வாங்கி கொடுத்தீங்களோ, நீங்கள் அதேமாரி விஜய் கிட்ட நட்பு பாராட்டி ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக அந்த மனுஷன் பண்ணுவாருங்க. அவர் பண்ணக்கூடிய ஆள் தான். இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு திராவிட ஆட்சியான தெலுங்கர்கள் ஆட்சியாக நடக்குது. சரி ஓகே, ஒரு 9 அமைச்சர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. அது சாட்டை திருமங்கன்னு பேசுவார். இருக்கட்டும், தெலுங்கர்களாகவே லாபியாகவே இருக்கட்டும் தாவேக்கால. அட்லீஸ்ட் விஜய் நீங்கள் போய் அணுகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தானே இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் சொன்னால் அவர் வந்து எதுவும் செய்ய மாட்டாரா? தமிழ் தேசியத்தை நம்ம என்ன வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தமிழ் தேச ஒரு ஒரு லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து வீக்லி கிளாஸஸ் பண்ணலாம். வரலாற்று பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 ஏக்கர் லேண்டு வாங்கி தற்சார்பு பொருளாதாரத்தை என்னன்றதை ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு செஞ்சு காட்டலாம். 1 கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்க தெரியுதுல்ல, சரி அன்பளிப்பாக கொடுத்தாங்கன்றீங்க. ஒரு 10 ஏக்கர் லேண்டு வாங்கி நீங்கள் சொல்கிறீங்களே டொமேட்டோ சாஸ் நான் எப்படி பண்ணுவேன் காட்டணும். பண்ணி காட்டினா தானே மக்கள் நம்புவாங்க. எப்படி நம்புவாங்க? பேசினே இருந்தால் மக்கள் நம்புவாங்களா? ஏதோ ஒரு 10 ஏக்கர் லேண்டு வாங்கி அதில் வந்து தக்காளியை பயிரிட்டு இந்த மாதிரி நம்ம பசங்க எவ்வளோ பசங்க இருக்காங்க. செய்டானா அசால்ட்டாக செய்வானுங்க. குமரி மாவட்டத்தில் ஒரு பையன் இருக்கான், சூப்பராக பேசிகிட்டு இருக்கான். அவனெல்லாம் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ பேரை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சின்ற பேரில் பசங்களாம் அவ்வளோ இருக்கானுங்க. பனை விதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது என்ன ஆச்சுன்னே தெரில. தமிழர் மீட்பு பாசறைன்னு ஏதோ ஒரு பாசறை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வீரத்தமிழ் முன்னணி செந்தில்நாதன்லாம் என்ன பண்ணி வேகலை நிறையா பேச தெரியுதுல்ல, என்ன பண்ணி கிழிச்ச நீ இது வரையும் வீரத்தமிழர் முன்னணின்ற பேரில். வழக்கறிஞர் பாசறை இருக்குது. ஒருத்தர் வந்து கைதாகி உள்ளே போனார். கர்நாடகா கொடியை வந்து ஏதோ ஒரு வண்டி தமிழ்நாட்டில் கட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ பிரச்சனையாகி உள்ளே போனார். அவர் இன்னும் குண்டாஸில் தான் உள்ளே இருக்கார். நாம் தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசினாலே கைது பண்ணுறாங்க. அவங்க வாழ்க்கையே போயிடுது. யார் வந்து பொறுப்பெடுத்து இது பண்ணணும்? கட்சி தானே பொறுப்பெடுக்கணும். வழக்கறிஞர் பாசறை தானே எடுக்கணும். எதுவுமே பண்ணுறதில்ல. அப்புறம் எப்படி நம்பி பேசுவாங்க? எப்படி இதுக்குள்ளே தைரியமாக வருவாங்க? இப்போது லேட்டராக எனக்கு புரிய வர விஷயம் என்னென்னா வந்து நம்ம கேண்டிடேட்ஸே வந்து பார்த்து பார்த்து தான் போட்டுட்ருக்கோம். கல்யாண சுந்தர் அண்ணன் சொல்லுவார், ஆனால் அப்போல்லாம் நம்மள என்ன அண்ணன் இப்படி பேசுகிறாரு, டம்மி கேண்டிடேட்ஸை போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யோசித்து பார்க்குறேன், ஓஎஸ் மணியன் ஐயா வந்து அதிமுகவில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு. அவரை எதிர்த்து நீங்கள் இடுமோனம் கார்த்தியை போடுறீங்க. எங்கிருந்தோ இருந்த நத்தம் சிவசங்கரனை தூக்கின்னு போய் இசுக்கி சுப்பையாவுக்கு ஆப்போசிட்டாக அம்பாசமுத்திரத்தில் நிப்பாட்டுறீங்க. எதுக்குண்ணே? அதிமுகவுக்கு எதிராக மட்டும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுறீங்களா? ஏன் திமுகவுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் கூட இல்லை? நான் யோசிச்சு பார்த்தா ஆமாம், எந்த ஒரு கேண்டிடேட் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். எனக்கு புரியல ஏன் அப்படி மாதிரி நடக்குது. ஒருவேளை நான் தான் 2016 ஏமாந்து, ஆனால் நிறைய கற்றுட்ருக்கேன் உங்கள்கிட்டேருந்து. நீங்கள் சொல்லுவீங்களே சுபவீரபாண்டியன், தியாகு, குளத்தூர் மணிலாம் தான் என்ன சொல்லி கொடுத்தாங்க, கருணாநிதி ஒரு தமிழின துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்த எனக்கு அவங்க வந்து இப்போ வந்து எதிராளி ஆகிட்டாங்க. நான் வந்து இப்போது கருணாநிதி துரோகின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நீங்கள் கருணாநிதி துரோகின்னு கூட உங்கள் பசங்க போஸ்ட் போட மாட்டானுங்க. எப்போவுமே ஆகஸ்ட் 8 ஆனால் வந்து தோண்டி எடுத்து அடிப்பானுங்க. ஆனால் இந்த வருஷம் ஏன்னா எவனுமே போஸ்டே போடல. இப்போ கருணாநிதி புனிதர் ஆகிட்டார் அவங்களுக்குலாம். இப்போ எனக்கு என்ன ஆகிடுதுன்னா, இப்போது கருணாநிதி துரோகின்னு சொல்லி கொடுத்த சீமானன்னா கடைசியில் அங்கே போயிடுவார். கடைசியில் நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இதுதான் நடக்க போகுது. இது ஒரு சைக்கிளாக என்னன்னு தெரில. ஒரு போஸ்ட் கூட இல்லை கருணாநிதியோட இறந்த நாளுக்கு. ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன் இப்போ புனிதர் ஆகிட்டாரோ? இப்போ நட்பு பாராட்டுறீங்களோ? திமுக எதிர்ப்பில் என்னைக்கு நீங்கள் வந்து கம்மியாக ஆகுறீங்களோ அன்றைக்கே முடிஞ்சுண்ணே கட்சி. ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டுருந்தார். இந்த வீடியோ அவர் பார்ப்பார். ஸோ அவருக்காகவும் சொல்கிறேன். 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் ப்ரோ? இப்போ சப்போஸ் சீமான் ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் இதுவாகிட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போது அடுத்தது நாம் தமிழர் கட்சியை எப்படி ப்ரோ இது பண்ணுவாங்க அப்படின்னா,
எனக்கு தெரிஞ்சு கட்சின்னு ஒன்று இருந்தால் தானே இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அடுத்தது நம்ம நாம் தமிழர் கட்சியை இது பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு கட்சியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இன்னும் 2 தேர்தல், அதுக்கப்புறம் மதிமுக, தமாக இந்த மாதிரி தான் கட்சி ஆக போகுது. அந்த மாதிரி நிலைமைக்கு தான் கட்சி போக போகுதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுதானே, ஓகே போதும். ஆனால் வந்து இன்னும் சொல்கிறேன், நான் தமிழ் தேசியத்தில் தான் இருப்பேன், தமிழ் தேசியத்தை தான் கடைசி வரையும் பேசுவேன், தமிழ் தேசியத்துக்காக தான் கடைசி வரையும் பாடுபடுவேன். என்றைக்குமே வந்து திராவிடம் பக்கம் போகிறதோ இல்லை சினிமா மோகத்தினால வந்து சப்போர்ட் மாறுறதோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரி ஓகே, இப்போ எதுக்குடா நீ தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கேட்கலாம், பேசுகிறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். என்னென்னா வந்து அதுக்கும் காரணம் நாம் தமிழர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் கண்டினியூஸாக அடிக்கும் போது என்ன தோணுது அப்படின்னா வந்து, ஏன் கண்டினியூஸாக அடிக்கிறாங்க, என்ன அந்த மனுஷன் தப்பு பண்ணான், இப்போ தானே வந்து ஒரு 3 மாதம் ஆகுது, அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். கண்டினியூஸாக எல்லாரும் அடிக்கும்போது எப்படி தோணுதுன்னா, ஒருவேளை இந்த மனுஷன் கரெக்டாக தான் இருக்கான், நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சிருக்கோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஓகே, இந்த மனுஷனை தப்பாக பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் நான் வந்துட்டேன். இப்போ எப்படின்னா, நீட் எதிர்ப்புன்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு. அங்கே நடந்தது என்னன்னா, பேன் நீட்டுக்காகலாம் அங்கே போராட்டம் நடக்கலை டெல்லியில். ஃபஸ்ட்டு அதை இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். ரிஃபார்ம் நீட்டுன்றதுக்காக தான் அந்த போராட்டம் நடந்ததே தவிர, பேன் நீட்டுன்ற போராட்டம் கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த பாலன் இல்லத்தில் நடந்ததில் அங்கே இருக்கிற இதெல்லாம் என்ன மாதிரி நடந்துச்சுன்னா, பேன் நீட் அப்படின்ற மாதிரி நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 30+ ஸ்டேட்ஸ் இருக்குது. எக்ஸாக்டாக எவ்வளோ ஸ்டேட் இருக்குன்றது எனக்கு கவுண்ட் தெரியல, 32ன்னு நினைக்கிறேன். 32 ஸ்டேட்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் பேன் நீட்டுன்னு சொல்லிட்டா மட்டும் பேன் நீட் ஆகிடுமா அப்படின்றது தெரில. இங்கே இருக்கிற சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு பர்சனலாக ஒரு அஜெண்டா இருக்கும். அந்த அஜெண்டாவை தீர்த்துக்கிறதுக்காக சில போராட்டங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேன் நீட்டுன்ற போராட்டத்தை யூஸ் பண்ணி சில பேர், நிறைய பேர் வந்து அவங்களோட பர்சனலாக அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ, அவங்களோட இது இது மாதிரி பேசினா வந்து மக்கள்கிட்ட பிடிக்கும், பிஜேபி பற்றி எதிர்ப்பாக பேசினா மக்கள்கிட்ட பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்கள பர்சனலாக அவங்கள வளர்த்துக்கிறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பேன் நீட்டுன்றது எப்படி சாத்தியன்றது ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும்ல. ஆமாம், நீட்டு வேணுமா வேணாமான்னு கேட்டால் வேணாம் தான், பட் ஆனால் அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இல்லை அது. சரி ஓகே, அப்போ எப்படா ஜல்லிக்கட்டு சாத்தியமாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜல்லிக்கட்டுன்றது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விளையாட்டு. நம்ம தான் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. இது உனக்கு வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது அந்த மாநிலத்தோட பிரச்சனை. ஆனால் இது நீட்டுன்றது அப்படி கிடையாது, ஓவரால் இந்தியாவோட பிரச்சனை. எப்படி வந்து ஓவரால் இந்தியாவில் நம்ம வந்து மாற்ற முடியும்? ஒரு ஸ்டேட் வேணான்றதுக்காக எல்லா ஸ்டேட்டும் வந்து அப்போஸ் பண்ணல. எல்லாமே எக்ஸாமை ரிஃபார்ம் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எவனும் எக்ஸாம் வேணான்னு சொல்லலை. ஸோ அந்த எக்ஸாமை நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர வந்து எக்ஸாமே வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கடுத்து யூபிஎஸ்சி வேணான்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங்க்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுவும் வேணான்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் ஐஐடி எக்ஸாமுக்கு ஒரு ஐஐடியில் படிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுவும் வேணான்னு சொல்ல போகிறீங்களா? எப்படி இன்ஜினியரிங் ஒரு எக்ஸாம் இருக்கோ அது மாதிரி ஒரு டாக்டருக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணணும்னு தானே பார்க்கணும். பசங்களுக்கு அது எப்படி சொல்லிக் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பசங்களுக்கு எப்படி அதை ட்ரெயின் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்படி எக்யூப்டாக ஆக்கணும் அப்படின்றத அந்த மாதிரி தான் பார்க்கணுமே தவிர வந்து எக்ஸாமே வேணாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அது சரியாக வரும்ன்றது எனக்கு புரியல. இவனுங்கெல்லாம் வந்து இது எப்படின்னா வந்து இவனுங்க பேரன்லாம் ஹிந்தி படிப்பானுங்க, ஆனால் நமக்கு வந்து இருமொழி கொள்கை தான் சொல்லுவானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பிஎம் ஸ்ரீ திட்டம் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஆதரிக்கிறேன். கண்டிப்பாக 3 லாங்குவேஜ் கண்டிப்பாக தேவை. விஜயே வந்து அதில் தப்பு பண்ணுறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் பசங்க ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல என்ன இருக்குது? அவங்க ஒன்றும் இம்போஸ் பண்ணல, ஜஸ்ட்டு படிங்கன்னு தானே சொல்கிறாங்க. படிச்சுட்டு நீ கற்றுக்கோ. இவனுங்கெல்லாம் மட்டும் படித்து அங்கே தயநிதி மாறனுக்கு எதுக்கு எம்பி போஸ்டிங் கொடுத்தானா கேட்டால் அவருக்கு ஹிந்தி தெரியுமா? அப்போ நாங்களாம் என்ன லாலிபாப்பா?
அது இப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறது, எதிர்க்கணுமே எதிர்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வச்சு எதிர்த்துட்டு இருக்கானுங்க. அது சுத்தமாக இது வந்து சரியாக வரும் அப்படின்ற மாதிரிலாம் தோணல. அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அந்த மனுஷன் எதுவும் தப்பாக பண்ணலை. ஓகே, மினிஸ்டர்ஸ்லாம் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு வீக்கான மினிஸ்ட்ரி தான். இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, அதனால எல்லாமே உங்களுக்கு தெரியுது. அப்படி பார்த்தா வந்து 1991 டு 1996 ஜெயலலிதா மினிஸ்டர்ஸில் எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் படிச்சுட்டு வந்தாங்களா? 2001 டு 2006 வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து செல்லூர் ராஜு மாதிரி மினிஸ்டர் தானே அப்பவும் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போ மட்டும் என்ன பயங்கர ஸ்ட்ராங்கான மினிஸ்ட்ரியாக இருந்துச்சு. டிஎம்கேல எல்லாரும் வந்து பயங்கரமாக எம்ஃபில் பிஹெச்டி அந்த மாதிரி மினிஸ்டர்ஸாக இருந்தாங்க. கற்றுப்பாங்க. அவங்க அவங்க எப்படி சொல்கிறது, அரசியலுக்கே புதுசுன்றேன், அப்புறம் அதிகாரத்துக்கு எப்படி, அதுலேயும் புதுசாக தானே இருப்பாங்க. கற்றுப்பாங்க. பொறுமையாக கற்றுக்கிட்டோம், டைம் கொடுப்போம். எவனோ மினிஸ்டராக இருந்துட்டு போயிட்டான். இவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன இருக்குது, வந்துட்டாங்க. நீ நீ உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சிஎம் விஜய் தான் உனக்கு சிஎம். அது ஏன் வந்து இவ்வளோ கோவப்படுறது? சில பேர்லாம் வந்து என்ன சொல்கிறது, டிஎம்கேவோட ஐடி விங் போடுறதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. டேய், ஒரு 6 மாதம் முன்னாடி வரையும் அவனுக்கு தான் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க அவங்க உத்தமனுக்கு மாதிரி இப்போ போஸ்ட் போட்டுட்டு இருக்கானுங்கடா. அவனுங்களே ஃப்ராடு பசங்க. அவனுங்க போடுற போஸ்ட்லாம் நீ எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்க. எனக்கு பிடிக்கல அது எப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்லோவாக தான் எல்லாமே நடக்கும். ஸ்லோ ப்ரோக்ரஸ் தான் நடந்துட்டு இருக்கு இப்போது இந்த டிவிக்கே ஆக்சுவலி. ஆனால் ப்ரோக்ரெசிவாக போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சில விஷயம்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது, உனக்கு எப்படிடா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்லாம். ஆனால் அந்த மனுஷன் வந்து கண்டிப்பாக வந்து நல்லது பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நல்லது பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ, உண்மையை சொல்லட்டுமா, அடுத்த 15 வருஷத்துக்கு டிவிக்கே ஆட்சி தான். இதுதான் நடக்க போகுது. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மோடி பிடிக்கலன்றல, ஆனால் 15 வருஷமாக நீ அவன் ஆட்சிக்கு கீழே தானே இருக்க. சாரி, அவர் ஆட்சி கீழே தானே இருக்க. அந்த மாதிரி தான், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய் தான் உனக்கு நெக்ஸ்ட்டு 15 வருஷத்துக்கு சிஎம். இதுதான் ரியாலிட்டி. இதை புரிஞ்சுக்கின்னு தயவு செஞ்சு வெறுப்பை வந்து ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக ஒரு 1 மந்த் பொறுமையாக இருங்களேன். இப்போது என்னோடய காண்டாக்ட்லேயே நிறைய பேர் வந்து விஜய் ஹேட்டடாக மாறிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் அதை ஃபாலோ பண்ணேன். ஒரு 1 மந்த் சைலண்டாக இருறேன், இல்லை 1 மந்த் சைலண்டாக இரு, விஜயோட பாசிட்டிவிட்டி மட்டும் பாரு, உனக்கே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த மனுஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் எதுவுமே பார்க்காத. அப்படியே நெகட்டிவ் நடந்தாலும் அந்த காருக்கு அந்த லாரிக்கு அடியில் போய் வீடியோ எடுத்ததெல்லாம் எனக்கும் செம்ம கிரிஞ்சாக தான் இருந்துச்சு, காமெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நான் ஒதுக்கிட்டேன். சரி, ஓகே, வேணாம், நெகட்டிவிட்டி வேணாம், பாசிட்டிவிட்டி மட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். கண்டிப்பாக அந்த மனுஷன் ஏதோ டிஃப்ரென்ஸ் கொண்டு வரான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், புரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட ஒரு பயம் வந்துருக்கு. அது வந்து உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்றது தெரில. காசு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அது நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் டைம் கொடுப்போம். அந்த மனுஷனுக்கு நல்லது பண்ணணும் தான் இருக்குது. நல்லது கண்டிப்பாக பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ இதுதான் நான் கிளாரிஃபை பண்ண வந்த விஷயம். ரொம்ப லென்த்தாக பேசியிருக்கேன். டைம் இருந்தால் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. இதுக்கு மேலே என்னடா டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ண போறியா, இல்லை எந்த கட்சியில் சேர போறியா, இல்லை டிவிக்கில் ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. கடைசி வரையும் நம்ம தமிழ் தேசியத்தை தான் பேச போகிறோம். ஆனால் நாம் தமிழர்லேருந்து வெளில வந்துட்டு பேச போகிறோம். டிவிக்கில் ஜாயின் பண்ணுறியா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரில. உடனே இன்னொரு கட்சியிலேருந்து போகிறதுக்கெலாம் எனக்கு ஒத்துக்கலை மனசு. அதுவும் இல்லாமல் இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் நம்ம தான் பொறுப்பு. இப்போ எப்படி நாம் தமிழர் பண்ணுற தப்புக்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக என்ன கேள்வி கேட்டிருந்தாங்களோ, அந்த கிரெட் என்ன சொல்கிறது, அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் நான் பேசிகிட்டு இருந்தோம். அது எனக்கு மறுபடியும் இன்னொரு கட்சியில் சேர்ந்து அது எனக்கு சுமக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்றத பார்ப்போம். அண்ணாமலை வேறு வராரு, அவர் எந்த மாதிரி கொள்கையை பேசுகிறாருன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் மறுபடியும் வந்து நாம் தமிழர் போகிற ஐடியாவில் சுத்தமாக ஃபஸ்ட்டு கிடையவே கிடையாது. ஏன்னா அது வந்து தெரிஞ்சு போச்சு, என்ன என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. எனக்கு தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ எனக்கு அந்த அளவுக்கு திமுகவை பிடிக்காது. திமுகவை அதை விட அதிகமாக பிடிக்காது எனக்கு.
ஸோ அதை ஆதரிக்கிற கட்சியெல்லாம் நான் இருப்பேனான்னு கேட்டால் சத்தியமாக இருக்கவே மாட்டேன். ஸோ அதுதான் என்னோட நிலைப்பாடு. தேங்க்யூ.